ஆ எங்களுக்கு கேக்குதுங்கம்மா நல்லா நீங்க பேசுறது. நாங்க ஆ. ஓ இன்னொரு தடவை பேசுங்க. கேக்குதுடா. ஓகே ஓகே சரி. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க. ஓகேடா. எல்லாருக்கும் ஓகே. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாரும் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். ரொம்ப நன்றி எல்லாரும் இன்னைக்கு வந்தது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் முன்னாடி வச்சு நீங்க வந்து சண்டே மார்னிங் பிஸியா இருந்தாலும் உங்களோட உடம்ப மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஜெயசித்ராமா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஜெயசித்ராமா எனக்கு கடந்த 1 வருஷமாவே அவங்கள தெரியும். என்னோட உடல் ஆகட்டும், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு நிறைய தீர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்கள உங்ககிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டு அதுல தெளிவடைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த செஷன் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. ஜெயசித்ராமா தேங்க்யூ வந்ததுக்கு. ஆல்ரெடி நாங்க எல்டர்ஸ்க்காக ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்ப வந்திருந்தாங்க. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு. அதனாலதான் சரி ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு. யூஸ்வலா எங்களோட செஷன்ஸ் வந்து பெரியவங்களுக்காக மட்டும் இருக்கும். இன்னைக்கு வந்து ஓப்பனாவே வச்சுட்டோம். ஸோ யாரு வேணாலும் அவங்களுக்கு உடல் சார்ந்த கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம் அப்படிங்கறதுனால. ஓகே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு உங்க கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்களுக்கும். இது ஜெயசித்ரம்மா நீங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? நான் ஷேர் பண்ணட்டுமா? ஓகேடா. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? சுத்தமா கேட்கல. இந்த பக்கம் பாட்டே வரல. வீடியோ வருது, ஆடியோ வரல. ஓகே. ஃபர்ஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு போடுங்க. ஓகேங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறமா இது போடுங்க. தருவாய். இது கேக்குதுங்களா? ஆடியோ இன்னும் வரல. எல்லாத்தையும் வேணா கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும் வரலையா? யாருக்குமே வரலையா? சசிகா அம்மா உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? வரல, ஆடியோ வரல. ஓகே 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 ஓகே. ஆடியோ வரல. இப்போ கேட்டுதா? இப்ப வருது. நல்லா கேக்குது. நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் பெருகே அனைத்துயிர்க்குள் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ள நிலையே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள்.
நாள் உன்னை பின்னர் விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் மின்னில் ஒழுங்காற்றல இயங்கும் உணர்ச்சிக்கு முன்னும் மின்னில் ஒழுங்காற்றல இயங்கும் உனது கருள் நிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்பமுற்றாய் நிறைந்த இறைவா ஆதிநிலை வெளியில் அணுவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்பமுற்றாய் நிறைந்த இறைவா பரமகணு முதலாய் பார்வின் மீனனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும் தரம் அறிவே என்னோ தத்துவம் உணர்ந்திட்டேன் தரம் அறிவே என்னோ தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன் இன்பமுற்றாய் நிறைந்த இறைவா உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை இன்பமுற்றாய் நிறைந்த இறைவா இறைவா லலிதா அம்மா, நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறீங்களா? உங்களோட ஜேர்னி பத்தி நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி
இந்த இந்த தொடுவர்மம் அதெல்லாம் படிச்சு இயற்கை வைத்தியத்துக்குள்ள நீங்க ஏன் வந்தீங்க? இத பத்தி உங்கள நம்பிக்கை என்ன? இத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஓகேடா. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜெயசித்ரா. நான் 2007 தொடுவர்மம் போய் படிச்சேன். அதுக்கு முன்னாடி நானும் ஒரு பேஷண்ட் தான். ரொம்ப அதிகமான நேரத்துல நம்ம இந்த குரூப்ல ஜாயின் பண்றேன். மணி வந்து 11 மணி கரெக்டா இப்போ 12 போயிடுச்சு. ஏன்னா இது அற்புதமான ஒரு தியான நேரம் சொல்லுவாங்க. 11 ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனஸ், உடம்பு ரொம்ப ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சைனஸ் சம்பந்தமான தலைவலி, அதாவது ரொம்ப பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். வெயில்ல, கூட்டத்துல, ஏசி, அப்புறம் ஜீரணமாகாம இருந்தா இந்த மாதிரி பெயின்னா ரொம்ப தலைவலி வரும். அதுக்காக அக்குபஞ்சர்ல வந்து மஹிராமலிங்கன்ட்டு மேட்டுப்பாளையத்துல இருக்காரு. அவர்கிட்ட 2007 பாக்கிறதுக்கு போனேன். போய் பல்ஸ் பார்த்தாரு, ஒரே ஒரு டச் பண்ணாரு. டச் பண்ணிட்டு வெளியில தலைவலி சுத்தமா இல்லை. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் சொல்லி விட்டாரு, பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தா தூங்கிடுங்க, ரொம்ப வலிச்சுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இது மட்டும்தான் சொல்லி அனுப்பினாரு. தலைவலி வந்தாலும் வரும், காய்ச்சல் வந்தாலும் வரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் மேட்டுப்பாளையத்துல இருந்து தாராபுரம் வர்றதுக்குள்ளாரையே நைட் ஒரு 10 மணி ஆகிறப்ப ரொம்ப தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி அந்த டைம் கூப்பிடுறதுன்னு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில பேசினதுதான். அவர் இருந்துட்டு இப்படிதாம்மா வலிக்கும், ஜீரணம் கெட்டுருச்சு, அதனால தலைவலி வருது உங்களுக்கு, அதனால ஜீரணம் சரியாகிற வரைக்கும் தலைவலி இருக்கும், காய்ச்சல் வந்தாலும் வரும், ஒன்றும் பயப்பட வேணாம், அதுவே சரியானோன்னு தலைவலி சரியாயிடும், அது வரைக்கும் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் வேற தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, பசிச்சா சாப்பிடுங்க, தூக்கம் வந்தா தூங்கிடுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னாரு. ஓய்வு மட்டும் இருங்க. இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 7 நாள் ஆச்சு. தாகம் எடுக்கல, பயங்கர தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகி காய்ச்சல் வந்து அது பெரிய அவஸ்தை. ஒரு 10-15 கம்பளி தூக்கி அப்படியே மண்டக்கலரை விட்டு பேக் பண்ணு அப்படி இருக்கும். அந்த மாதிரி செவுத்துல போய் முட்டி தலையெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு 6-7 நாள் வந்து ரொம்ப வேதனை அனுபவிச்சேன். இந்த அளவுக்கு தான் அப்படின்ட்டு இல்லை, அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சேன். ஒரு டச் கொடுத்து இவ்வளவு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யோசனை. அதுக்கு மேலெல்லாம் யோசனை பண்றது தலைவலி, அப்புறம் காய்ச்சல், அப்புறம் பிபி லோ ஆகிறது, பிபி ரொம்ப ஹை ஆகிறது, இந்த மாதிரி நிறைய இது. அப்புறம் 9வது நாள் ஆகியில தான் அந்த தலைவலி வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய எங்க வீட்டுல டாக்டர்கிட்ட போறது, பயக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பெரிய இதெல்லாம் ஆச்சு, நிறைய சம்பவம். அதெல்லாம் மீறி ஒரு 9வது நாள் தான் வந்து தலைவலி வந்து குறைவாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நல்லா லூஸ் மோஷன் ஆச்சு 2 வாட்டி. நல்லா லூஸ் மோஷன் ஆகிட்டு வந்த பின்னாடிதான் தாகம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து தண்ணி குடிங்க, வேற எதனாச்சும் லிக்விட் வேணா குடிங்க, இளநீ ஜூஸ் அந்த மாதிரி குடிங்கன்னாரு. அதுக்கப்புறம் பசி வந்தா சாப்பிடுங்கன்னாரு. அந்த அன்னைக்கு ஃபுல்லா லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் தான் கொஞ்சம் பசின்னு வந்தது, அதாவது 10வது நாள். அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அப்புறம் இப்படி ஒரு டச் கொடுத்து இவ்வளவு வேலை செய்யுதா இந்த அற்புதமானது, எப்படி நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம். உடனே மறுபடியும் மேட்டுப்பாளையம் தேடிட்டேன். போய் அவர்கிட்ட கேட்டா, இப்படி இவ்வளவு ஒரே ஒரு சும்மா தொட்டிங்க அதுக்கு இவ்வளவு வேலை செய்யுது, இது என்ன இது அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் சொன்னாரு, இது பேரு தொடுவர்மம், இது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாரு. இது நானும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கோர்ஸ் இருக்கு, நீங்க வேணா ஜாயின் பண்றேன்னா பண்ணுங்கன்னாரு. 2007 லாஸ்ட்ல ஜாயின் பண்ணேன், படிச்சேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் தொடுவர்மம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். படிச்சு முடிச்சு 1 இயர் கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வலியா ரொம்ப பெயினா வரவங்களுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து கவுண்டம்பாளையத்துல சண்முக மாசான்னு சொல்லிட்டு வருமானால் அவர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு 1 இயர் 3 வகுப்புகள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி வர்மா கற்றுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நீங்கிறது ரொம்ப இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு தொடுவர் நோய் கேட்கும், நிறைய பேத்துக்கு நீங்கிறது மூலமா பண்ணாதான் கேட்கும். அப்புறம் அதுல விட இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு முடியல அப்படின்னா நான் வந்து பல்ஸ் பார்க்கலாம், டச் கொடுக்கலாம், வர்மா பண்ணலாம். ஆனா எனக்கெல்லாம் உடம்பு முடியலன்னு வைங்களேன், நான் எதுவுமே பண்ணிக்க கூடாது. வர்மாவும் பண்ணிக்க கூடாது, பல்ஸும் பார்க்க கூடாது, டச்சும் பண்ணக்கூடாது. அப்படியே உடம்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணிட்டு ஓய்வு மட்டும் எடுத்துக்கணும். அப்பன்னா இதுதானே எல்லாத்துக்கும் பொருத்தமானதா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இடையில எனக்கு ஒரு 2 வருஷம் கிளினிக் வச்ச பின்னாடி ரொம்ப குழப்பத்தினால பாக்குறது நிறுத்திட்டேன். ஒரு 6 மாசம். எனக்கு சரியாகிறது சும்மா படுத்தா சரியாகிறது, உணவை கரெக்ட் பண்ணா தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சா சரியாகிறது, பசிச்சா சாப்பிட்டா சரியாகிறது, மற்றவங்களுக்கும் ஏன் சரியாகாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமான கேள்வியா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால மற்றவங்களுக்கு பல்ஸ் பார்க்கவும் முடியல, டச் பண்ண முடியல. அப்புறம் மறுபடியும் நான் படிச்ச ஆசானிக்கிட்டே போனேன். அவங்க நிறைய மீட்டிங் எல்லாம் வச்சாங்க. மீட்டிங்ல போய் கேள்வி கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, அது அப்படித்தான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சரியாகும். ஆனாலும் நம்ம வந்து கிளினிக்கா பண்ணல அப்படி பண்ண முடியாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்ட்டு அது சரி நிறைய கேள்வி கேட்டேன், நிறைய பதில் சொன்னாங்க. எனக்கு அது ஓகேவா இருந்தது. அதனால மறுபடியும் வந்து கிளினிக் வந்து ஒரு 5 மாசம் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். ஆனா எனக்கு அந்த ஓரத்துல உள்ள இருந்துகிட்டே இருந்தது, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குணமாகும் கண்டிப்பா அப்படின்ட்டு. அப்புறம் உணவு சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப மிகுதியா ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலியே நிறைய ரிசல்ட் டெலிவரி எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நிறைய பேத்துக்கு கர்ப்பப்பையில கட்டி வெளியில வந்தது. அப்புறம் ரொம்ப ஒரு சின்ன பையனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் போற அளவுக்கு தொந்தரவு இருந்தது. ஆனா சின்ன தொந்தரவு தான், எங்கெங்கேயோ போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி வந்தா ஒரு 3 மாசம் தொடர்ந்து வந்தாங்க. ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய நிறைய வயசானவங்களுக்கு நிறைய கபம், அதாவது டிபி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கபம் வந்து வெளியில வரும். அவங்கெல்லாம் நிறைய பேர், நிறைய அதாவது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இதுல வந்து குணம் இருந்தது. ஆனாலும் எனக்கு அது வந்து நிறைவு கொடுக்கவே இல்லை. தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம்தான் உணவு சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும், நம்ம அடைஞ்ச மாதிரி எல்லாரும் இதை விட எளிமையா பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சித்தர் ஐயா அப்படின்ட்டு ஒரு தடவை அறிமுகமானாரு. அவரை தாராபுரத்துல கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். அவர் பேசுறதெல்லாம் கேட்டு என்னை அப்படியே புரட்டி போட்டுச்சு. அப்புறம் அதை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வருஷம் அதுல ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இதுவே இவ்வளவு வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம அதோட சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செந்தமிழ் தானா மரபு வைத்தியம், மரபு முறையை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அவரோட ஒரு 2 வருஷம் 3 வருஷ காலம் அண்ணா கூட நெருங்கிய பயணத்திலே இருந்தேன். அப்புறம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நூல்கள் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் இருக்கிறது, அந்த மூலமா கொஞ்சம் உணவு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இப்போ முழுமையா உணவு முறையில மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதுவே ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டா எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கும் மேல எதனாச்சும் வேணும்னா மட்டும் ரொம்ப முக்கியமா வேணும்னா டச் மட்டும் கொடுக்கறது உண்டு. அப்புறம் ரொம்ப பெயின் வரவங்களுக்கு ஆயிலும் போட்டு வர்மாவும் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் அதிகமா தேவைப்படுறது இல்லை, ரொம்ப ரேரா தேவைப்படுது இப்பெல்லாம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இதான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் அற்புதமான காலை வணக்கம். கேள்வி இருக்கா? ஆமாங்கம்மா, நான் கேக்குறேங்க. இப்ப வந்து நீங்க பேசுறது கேக்குது. ஏன்னா நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாதான் கேக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுது இல்ல? அப்படியா? சப்தம் வேணுமா? இன்னும் சப்தம் வேணுமா? கேக்கலாம். ஆமாங்கம்மா. கொஞ்சம் உன்னிப்பா பக்கத்துல இப்படி போன் பக்கத்துல வச்சாதான் கேக்குது. அப்படியா? ஓ, நான் என் வாய்ப்புல தான் கேட்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கேக்குது. இப்போ ஓகே. நான் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிறேன்.
இல்ல ரொம்ப பக்கத்துல வச்சா நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லைங்கம்மா. நல்லா அழகா இருக்கீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பக்கத்துல வச்சே பேசுங்க. அழகா பக்கத்துல வைக்கல பயமா இருக்கும். ஓகே. அதனால கொஞ்சம் ஓகேவா? இப்ப கேக்குதா? எனக்கு கேக்குது. ஓகே உங்களுக்கெல்லாம் கேக்குதா? மத்தவங்க எல்லாம் சொல்றீங்களா? கேக்குதுங்க. கேக்குதுங்கம்மா. எல்லாத்துக்கும் கேட்கும் தான் நினைக்கிறேன் அப்பனா. ஓகே. கேள்விகள் அம்மா இருக்கா நன்றி? என்னங்க? கேள்விகள் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வர்மா, தொடு சிகிச்சை, உணவு மருத்துவம், மரபு வழி மருத்துவம் இது எல்லாமே பார்த்திருக்கீங்க. இப்போ நீங்க வந்து உணவு மருத்துவம் தான் நீங்க மெயினா அது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்தனால அது எளிமையான முறையினால எல்லாருக்கும் நீங்க இது பண்றீங்க. சோ இந்த உணவு மருத்துவத்தோடங்கமா மனசுக்கு அதுல எவ்வளவு ரோல் இருக்கு? உடல் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நம்ம இனிஷியலா கூட இப்ப தியானம் பண்ணி தான் நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு தான் எல்லாரும் இந்த செஷனையே ஸ்டார்ட் பண்ணோம். சோ நீங்க தான் அந்த பாட்டு ப்ளே பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ மனசுல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? தியானம் ஏன் நம்ம பண்ணணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது நம்ம பிறந்தப்ப பாத்தீங்கன்னா முழுவதுமா நம்ம தான் இயங்கிட்டு இருப்போம். மனதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிறப்புல இருந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அறிவு விரியும் தருவாய் மட்டும். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னா வேணும்பாங்க. பசி நீங்க எவ்வளவுதான் பசி இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு கட்டாயப்படுத்தி விட்டுனாலும் வேணாம் வேணாம்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க நல்ல தண்ணி கொண்டு போனா மட்டும்தான் தண்ணி வேணும்னு சொல்லி வாங்கி குடிப்பாங்க. நீங்க ஒரு ஆரோ வாட்டரோ சுடு தண்ணியோ ஒரு சுடு தண்ணி மட்டும் குழந்தை ஒரு இன்பமா வாங்கி குடிச்சுதான்னு மட்டும் எல்லாரும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், குடிக்கவே குடிக்காது. ஏன்னா அது வந்து அதுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யும். ஏன் அப்படின்னா முழுவதுமா அது மட்டுமே இயங்கிட்டு இருக்கும். மனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக 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 அறிவு விரிவடைய விரிவடைய தான் மனம் அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மனம்ங்கிறது இயங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது எல்லாரும் 40 வயசு 30 வயசுக்கு மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம வந்து மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்போம். மனம் தான் நம்மளுடைய முழுமையா வடிவமைச்சு இன்னைக்கு வந்து முடிவெடுக்கலாம். நாளையில இருந்து நான் இப்படி இருக்கணும். நாளையில இருந்து நான் இப்போ இன்னைக்கு இந்த செஷன் கேட்கிறோம். நாளையில இருந்து நான் 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும். குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணலாம். ஒரு கிளாஸ்க்கு போறோம்னு வைங்களேன் 1 வீக் வேணாலும் இருக்கலாம். எல்லாம் முடிவு பண்ணலாம். ஆனா வந்தோம்னு வைங்களேன் நம்ம எப்பவும் எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருப்போம். ஏன் அப்படின்னா மனம் வந்து முடிவு பண்ணும் அதெல்லாம். ஆனா உடனே வந்து அதனால இயங்க முடியாது. ஃபுல்லையா நம்மளையே அதுதான் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கோம். அதனால மனசு சரியில்லைனாலும் உடம்பு சரியில்லாம ஆயிரும். அதனாலதான் மனசை வந்து ரொம்ப வளமையாவும் பலமானதாவும் பலம் அப்படிங்கிறதே மனம்தான். நம்ம கிட்ட எல்லாம் ஒரு கிட்ட பாத்தீங்கன்னு வைங்களேன் பலம் இருக்காது. நான் எல்லாம் பாக்குறதுக்குதான் இப்படி இருப்பேன். ஆனா யாராச்சும் வந்து அழுத்தி குடிச்சா கூட எனக்கு வலிக்கும். ஆனா நான் நீவுற பக்கம் போய் நான் நீவுனேன்னா நான் நீவுறத யாருனாலையும் தாங்க முடியாது. ஜென்ஸ்னாலயும் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நீவுவேன். ஆனா என்னை வந்து என் பேரை மேல ஏறி சும்மா தட்டி விட்டானா கூட எனக்கு வலிக்கும். அங்க அப்பனா வேலை செய்யறது வந்து நானா என்னோட மனசா அப்படின்னா மனம்தான். ஏன் அப்படின்னா யார் வந்தாலும் அவங்களுக்கு பரிபூர்ணமா குணமடையணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் எனக்குள்ளார பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கும். அப்பனா அந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னா என் மனம்தான் வேலை செய்யுது. மனதின் மூலமா என் உடம்பு வந்து இயக்கம் பெறுது. அதனால நான் நீவுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியுது. இல்லாட்டி எல்லாம் எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா தட்டி விட்டா கூட கீழே விழுந்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். அதனால ஃபுல்லாவே நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றது எல்லாமே நம்மளோட மனம் தான். அதனால மனதை வந்து வளமையா வச்சுக்கணும், இனிமையா வச்சுக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு சாப்பிடுறது வந்து இன்னைக்கு உடம்புல தங்கக்கூடாது. நாளைக்கு காலையில எந்திரிக்கிறப்ப அது கழிவா வெளித்தள்ளிடணும். அந்த மாதிரி அப்படியே இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதாவது கழிவா செய்யறது வந்து 2 தான். தலையில அதாவது மேல் பகுதியில கபமு கீழ் பகுதியில மலமும். இந்த 2 தான் கழிவு. இந்த 2 சேர்க்கை இருந்தாலே உடம்பு வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவு மூலமான கழிவு தினம்தோறும் வெளியில வந்துகிட்டே இருக்கணும். தேக்கம் பெறவே கூடாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணியில டெய்லி வர நல்லது கெட்டது
எல்லாமே. அதாவது நல்லதையும் நல்வினையும் தான் சொல்லுவாங்க, தீயதையும் தீவினையும் தான் சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வினையும் தான் பேர் வச்சிருக்காங்க நம்மளோட சான்றோர்கள். அதனால நல்லதா இருந்தாலும் என்னை பொறுத்தளவு அது வினைதான். நல்லதையும் அனுபவிச்சு இன்பமா ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல சிரிச்சு அடுத்ததுக்கு போயிடணும். அதையும் தேங்கிட்டு அப்பா நான் அன்னைக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படிங்கறத சுமந்துட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் மகிழ்ச்சியான தருணத்தையும் சுமந்துட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரு துக்கம் வந்தா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனால இன்பமா இருந்தா அந்த இடத்துல இன்பமா அடைஞ்சிடணும். அதனால ஏற்பட்ட எல்லா இன்பத்தையும் அந்த இடத்துல பெற்றாச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த இன்பத்தை சுமக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு துன்பம் வரும். அதையும் தூக்கி சுமந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த துன்பம் வரும்போது நம்மளை போட்டு அது ரொம்ப கஷ்டப்படுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், ரொம்ப கலங்க வைக்கலாம், ரொம்ப அழுகலாம். ரொம்ப அழுக வந்தாலும் ரொம்ப அழுதறணும். ரொம்ப அழுதுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கையில அதை அப்படியே அந்த இடத்துல கடத்திட்டு மறுபடியும் அடுத்த நேரத்துக்கான நம்ம மூவ் ஆன் ஆயிரணும். அதை அப்படியே சுமந்து கொண்டு வந்தா இது எப்படி நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வந்து தங்கக்கூடாதோ டெய்லி வெளியில வந்துடணும். அந்த மாதிரி இருக்கிற மனதுல இருக்கிற எண்ணங்களும் கழிவாக தங்கக்கூடாது. அதைத்தான் நான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன். மனதுல தேங்குற எண்ணங்களும் கழிவு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணங்களும் கழிவா தேங்காம டெய்லி வெளிப்படுத்திட்டே இருந்தோம்னா நம்ம மனசுக்கு வந்து எப்பவுமே ஆரோக்கியமாவும் வளமாவும் இருக்கும். மனசு வளமா இருந்தாவே உடல் பிரச்சனையெல்லாம் என்னை பொறுத்தளவு என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்பு வந்து சரி பண்ணிக்கலாம். அதனால மனசு வளமா இருந்ததுன்னா உடலுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் சும்மா சாதாரண பிரச்சனைகள் தான். கொஞ்ச நாள் ஒரு 30 நாள் 60 நாள் 90 நாள் இந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணாவே நல்ல கியூரா நம்மளால ஆக முடியும். இது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை. ஓகே நிச்சா வேறடா புரிஞ்சுது. வேற புரிஞ்சுதா? யாராவது கேக்குதுங்கம்மா? புரிஞ்சுதுங்க, எங்களுக்கு புரிஞ்சுது, நல்லா கேக்குது. ஆஹ் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே ஓகே ம். நம்பிட்டா. ஓகேங்க. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னா பொதுவா பேசுறேன். கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லுங்க. வணக்கங்க அம்மா. என் பேர் வசுதேவகி. என்னது? ஹலோ, என்னது? சொல்லுங்க. என் பேர் வசுதேவகிங்க. சொல்லுங்க. மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து எப்படி மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது? அது வந்து கொஞ்சம் சரியா எனக்கு வரமாட்டேங்குது. நான் ட்ரை பண்றேன், பட் அது வந்து எனக்கு அவ்வளவு பாசிபிளா வரமாட்டேங்குதுங்க. அதுக்கு என்ன பண்றது? ஓகே, அது ஓகே. நீங்க கேக்குறது புரியுது. இது எல்லாத்துக்கும் வர சந்தேகம் தான். அதாவது இப்போ நம்ம குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம், 1வது விடுறோம். 1வது விடுற குழந்தைக்கு அந்த படிப்பு வந்து கஷ்டம்தான். இதே பெருசாகில அந்த குழந்தை 10வது போகையில 1வது படிச்சும் பாடம் வந்து இதெல்லாம் என்னங்க கஷ்டம் தான் அப்படின்னு யாராச்சும் அவங்க தம்பிக்கோ சொல்லி கொடுக்கல பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து இது போறதுனால கொஞ்சம் புதுசுல வந்து கஷ்டமா இருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதாவது தியானத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம தியானம் செய்ய போறோம்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, நாம தியானம் எல்லாம் செய்ய போகல, தியானத்தை செய்யறதுக்கு பழக போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம தியானம் வந்து செய்யறது அப்படின்னா இன்னைக்கு உட்காந்தோம் அப்படின்னா நம்ம தியானம் பண்றதுக்கு சுமாரா 1 வருஷம் கூட ஆயிரலாம். சுமாரா நான் சொல்றது 1 வருஷம் கூட ஆயிரலாம். அது வரைக்கும் தியானம் செய்யறதுக்கு கத்துக்கத்தான் முடியும் நம்ம. இப்போ நம்ம ஸ்கூல் போகணும்னுமே நம்ம உடனே நம்மளுக்கு எக்ஸாம் வச்சிட மாட்டாங்க, நம்ம பாஸ் ஆயிட மாட்டாங்க, பாஸ் பண்ணிட மாட்டோம். இது எப்படி 1வதுல இருந்து வந்தாதான் 10th பப்ளிக் எழுத முடியும், +2ல பப்ளிக். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தியானம் வந்து பழக போறோம். உடனே தியானம் பண்ண போகல, நம்ம தியானம் பண்றதுக்கு பழகுறோம். நாம எப்படி உட்கார்ந்து பழகணும் அப்படின்னா டெய்லி ஒரே நேரமா உட்கார்ந்து பழகணும். அதாவது எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவேன், 6 மணிக்கு தியானம் பண்றதுன்னா 6 மணிக்கு இப்ப எப்படி நம்ம 11 மணி கிளாஸ்னா 11:45 நம்ம வந்து 10:45 நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறோம். அந்த மாதிரி டெய்லி 11 மணிக்கு காலையில 6 மணிக்கு தியானம் பண்றீங்கன்னா 5:45 போய் உட்காந்துடணும். உட்காந்து மூச்செல்லாம் கொஞ்சம் சீராக்கிக்கணும். மனசை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அமைதியா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டு மாதிரி கேட்டு
அந்த டெய்லி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு ரொம்ப ரம்யமான, மனசுக்கு ரம்யமான எந்த பாட்டு வேணாலும் கேட்கலாம். எனக்கு வந்து டெய்லி ஒரு 5 பாட்டு நான் வச்சிருக்கேன். தூங்கி எந்திரிச்சுன்னு அந்த 5 பாட்டு நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வச்சுக்கலாம். அந்த ஒரு பாட்டு வந்து கேட்டுட்டு மனச வந்து கொஞ்சம் மென்மையாக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காரணும். டெய்லி ஒரே நேரமா உட்காரணும். ஒரே இடத்துல உட்காரணும். ஏன்னா நம்ம தியானம் பண்றதுக்கு பழக போறோம். தியானம் பண்ண போகல. ஓகேவா? அதனால ஒரே இடத்துல உட்காரணும். ஒரே மாதிரி திசை. ஒண்ணா வடக்கு இல்லாட்டி தெற்கு பார்த்து உட்காரணும். அப்புறம் ஏன் அப்படின்னா வடக்கு தான் ஈர்ப்பு சக்தி அதிகம். தெற்குங்கிறது வந்து பெண் தன்மைக்கு பவர் அதிகமான திசை அது. அதனாலதான் வடக்கு வந்து இமயமலையும் தெற்கு வந்து குமரிமுனையும் இருக்காங்க. அதனாலதான் வடக்கு வந்து கைலாஷ் இருக்கு. தெற்கு வந்து என்ன இருக்கு? கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரியில யாரு வச்சிருக்காங்கன்னா பாலாம்பிகை, சின்னதா ஒரு அம்மன், அதாவது கன்னித்தாய் ஒரு கன்னியாகுமரியில முனையில தெற்கு முனையில வச்சிருப்பாங்க. வடக்கு வந்து எல்லாத்துக்கும் மேல கைலாஷ் இருப்பாரு. அந்த மலையே வந்து சிவனா நினைச்சு எல்லாரும் வணங்குவாங்க. அதனால நம்ம பெரியோர்கள் வந்து எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்யவே இல்லை. காரணத்துக்காக தான் செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வடக்கு வந்து சிவனோடது அம்சமா இருக்கு. அதாவது ஆண் தன்மை அதிகமானது இருக்கு. தெற்கு வந்து பெண் தன்மைக்குரியது. அதனால சக்திக்குரியது. ஒன்னா வடக்கு நோக்கி நீங்க தியானம் பண்ணணும், இல்லாட்டி தெற்கு நோக்கி தியானம் பண்ணணும். ரொம்ப இருக்கிறீங்க, எனக்கு வாழ்க்கையில இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க எல்லாம் தெற்கு நோக்கி தியானம் பண்ணாதான் அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமா நிறைவேறும். வடக்கு நோக்கி பண்றது எல்லாமே நம்ம ஆன்மாவுக்காகவான பாதையை வழிவகுக்கும். அதனால தெற்கு நோக்கிய தியானம் வந்து நல்லா பிரார்த்தனைக்கே வந்து நிறைய வந்து கை கூடும். ஓகேவா? அப்புறம் அதனால இந்த மாதிரி ஒரே திசையில பார்த்து உட்காரணும். ஒரே மாதிரி உட்காரணும். கீழே உட்கார முடியாதீங்க. சேர்ல உட்காந்துன்னா ஒரே சேர் தான் யூஸ் பண்ணணும். சேர் வந்து 5 சேர் 6 சேர் வீட்டுல இருக்குன்னா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே சேரா யூஸ் பண்ணணும். கீழே கால் படுற இடத்துல விரிப்பு யூஸ் பண்ணணும். இல்ல கீழே எதனாச்சும் மேட் போட்டு உட்கார்றீங்கன்னா ஒரே மேட்டாவோ ஒரே பாயாவோ அதுல யாரும் எப்பவும் உட்காரக்கூடாது. நீங்களும் படுக்கிறதுக்கும் கூட தியானம் பண்ணிட்டு படுக்கிறதுனா படுக்கலாம். அந்த மாதிரி ஒரே இதா யூஸ் பண்ணிக்கணும். ஒரே டைமா இருக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து 1000 எண்ணங்களா வரும். ஒரு மாசம் அப்படியே இருங்க. எண்ணங்கள் வரும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா எண்ணத்தின் பின்னாடியே போகக்கூடாது. இந்த எண்ணத்துல இருந்து ஜெயிச்சுட்டா நீ தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுக்கு பின்னாடியே போகாத அப்படின்ட்டு கட் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். கட் பண்ணி விடுறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கு. வேற எண்ணம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். மறுபடியும் அடுத்த எண்ணத்துக்கு வந்துடும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்துல இருந்து கட் பண்ணி மறுபடியும் நீங்களா வரணும். இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு மாசம் பண்றப்ப அந்த 1000 எண்ணங்கள் என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாமயே 500 ஆயிரும். அந்த 500 என்னன்னா மறுபடியும் ஒரு மாசத்துக்குள்ளார மறுபடியும் 200 வரும். அந்த 200 100 ஆகும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 10 எண்ணத்துக்குள்ளார வருவீங்க. அப்புறம் 10 5 ஆகும், 5 1 ஆகும், அப்புறம் தான் 0 அந்த பூஜ்ய நிலைதான் தியானம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் தியானத்துக்கு நம்ம பழகதான் முடியும். ஓகேங்களா? அதனால அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இதே கிடையாது. எல்லாத்துக்கும் உட்கார்ந்தோமே எல்லாம் தியானம் வராது. தியானம் வந்தா நம்ம எல்லாருமே ஞானி ஆகிடுவோம். அதனால அப்படியெல்லாம் யாரும் பண்ணவே முடியாது. தியானத்துக்கு பழகதான் முடியும். ஓகேங்களா? அந்த ஒரு தாட் மட்டும் நல்லா டீப்பா உள்வாங்கிட்டீங்கன்னா இதுல குழப்பமே இருக்காது. அதனால இந்த மாதிரி உட்காருங்க. எப்ப மனசு வந்து எப்ப பூஜ்ய நிலைக்கு வருதோ அப்பதான் தியானம் அப்படிங்கிறது தானாவே நிகழக்கூடியது. நீங்க பண்ணவே தேவையில்லை. அது தானாவே நிகழும் உங்களுக்குள்ளார. அந்த நிலை வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறது இது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? கேள்வி கேட்டாங்கல்ல யாரோ, வசந்தி அவங்க பேரு. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் பேரு வசுதேவகி. வசு தேவகியா? தேவகி. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அற்புதமான பேர். ஓகேங்க. தேங்க்யூமா. ஓகே, நல்லது. வேற கேள்விகள் இருக்கா நடிகா? எனக்கு கேள்வி இருக்குங்கம்மா. பட் அவங்க யாராவது கேக்குறாங்களான்னு ஒரு வெயிட் பண்ணி பாக்குறேன். ஒரு 2 ஓகே ஓகேடா. சரிங்கம்மா, நானே கேக்குறேன். எல்லாரும் அவங்க
ஆமா, நான் பேசும்போது மட்டும் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க பேசும்போது மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. உங்களோட வீடியோவும் போயிருச்சுங்கம்மா, அதுவும் ஆன் பண்ணிக்கோங்க நீங்க பேசும்போது. என்னன்னாங்கம்மா, இப்போ வந்து எல்லாரும் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல என்ன மாதிரி உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும், காலையில மத்தியானம் என்ன மாதிரி சாப்பிடணும், அதாவது ஒரு ரொட்டீன் என்ன மாதிரி உடற்பயிற்சி இருக்கணும் அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, உடற்பயிற்சியும் கரெக்டான உணவும் சிம்பிளா இதெல்லாம். ஏன்னா இன்டர்நெட்ல இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய பேர் நிறைய வீடியோ பாக்குறாங்க. சோ ஜென்ரலா ஒன்னு இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறதுக்காக சில டிப்ஸ் கொடுக்குறீங்களா எல்லாருக்கும்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கோங்கம்மா. இப்ப வீடியோ தெரியுது, வால்யூம் மட்டும் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே நந்திதா, எனக்கு புரிஞ்சுது. அதாவது நம்ம பழக்க வழக்கங்கள், அப்புறம் அதாவது சீரான உணவு முறைகள் மூலமாவே உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாட்டி தாத்தாவை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் காட்டுக்கு விவசாயம், அதாவது வயலுக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி காட்டு தோட்டம் இருக்கிறவங்க 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. 7 மணிக்கு முன்னாடியே பழைய சாதம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. மதியத்துக்கு அதே மாதிரிதான் தூக்கு கொச்சியில போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு தான் எல்லாரும் திரும்பி வருவாங்க. 4 மணிக்கு வந்தாங்கன்னா வந்தோடனையும் உலை வச்சு சாப்பாடு செஞ்சு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. 7 மணிக்கு 7:30 8 மணிக்குள்ள படுத்துருவாங்க. 8 மணிக்கு மேல முழிச்சிட்டு இருந்ததை நான் யாருமே பார்த்ததே இல்லை அப்போ. அதாவது என்னோட சின்ன வயசுலயே நான் வந்து எங்க பாட்டி தாத்தா கூட வளர்ந்ததுலயே அந்த மாதிரிதான் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப வந்து அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு. அதாவது லேட் நைட் தூங்குறது, அதிக வெளிச்சத்துல இருக்கிறது, அதிக சப்தத்துல இருக்கிறது, டிவி, போனு, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு இல்லையா? அதனாலதான் நம்மளோட உடம்பு வந்து அப்ப நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடுறது, நினைச்ச உணவுகள் சாப்பிடுறது, அது உணவுனே சொல்லவே முடியாது. அதாவது ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி சீர்கேடுகள் எல்லாம் பண்ணதுனால நம்ம உடம்பு வந்து சித்திராச்சு. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ டெய்லி உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பழக்க வழக்கங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு எளிமையான உடற்பயிற்சி மூலமா, அதாவது ஒரு சின்ன வார்ம் அப் கூட வச்சுக்கலாமே. ஒரு டெய்லி காலையில 1/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் நடைப்பயிற்சி. நடக்கிறது யாருமே வந்து அதிகமா நடக்கிறதே இல்லை. மேக்சிமம் வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. இல்லை வீட்டு வேலையினாலும் அதிகமா வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கடினமான வேலைகள் வந்து யாரும் செய்யறது இல்லை. உண்மையா பழக்கிட்டோம் அந்த மாதிரி வேலை செய்யறது எல்லாம். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா நடைப்பயிற்சி நடக்கணும். ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ. காலையில ஒரு 20 நிமிஷம் உடம்பு வந்து ஒரு வார்ம் அப், சின்ன வார்ம் அப் பண்றது, கை கால் வந்து ஏற்றி ஒரு சின்ன எக்ஸசைஸ், கைக்கு காலுக்கு இடுப்புக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கிட்டோம்னா போதும். டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு உடம்பு வந்து, அதாவது பசிக்கு தகுந்த மாதிரி உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாவே உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதாவது நீங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சீங்கன்னா கண்டிப்பா 7 மணில இருந்து 7:30க்குள்ளாரையே நல்ல பசி வரும். 8 மணிங்கிறது நல்ல ஹையாவே நல்லா பசி வந்துடும். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். நம்ம எந்திரிக்கிறது இப்ப 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வைங்களேன், அப்புறம் நைட் வந்து ரொம்ப லேட் சாப்பிடுறோம். 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா காலையில 11 மணி 10 மணிக்கு மேலதான் வந்து பசிங்கிறதே ஆகும். காலையில 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்டா மதிய உணவு வந்து 3 மணி 4 மணின்னு கொண்டு போயிடுவோம். அப்புறம் 4 மணிக்கு சாப்பிட்டோம்னா மறுபடியும் நைட் வந்து ஓகே. கட் ஆயிடுச்சுல. ஓகேங்க, இப்ப வருதுங்கம்மா. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குதா? கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா கேக்குதுங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஒரு காலையில ஒரு 20 நிமிஷம் மென்மையான பயிற்சிகள் செய்யறது மூலமாகவும், ஈவினிங் வந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சி மூலமாகவும், ஏன்னா சாயங்காலம் காற்று நல்லா இருக்கும். மென்மையான காற்றுல நடந்து போயிட்டு வந்தாவே மனசு வந்து நல்லா
காலையில இருந்து நிறைய வேலைகள் செஞ்சிருப்போம், அறிவுபூர்வமான நிறைய சிந்தனைகள் இருந்திருக்கும். அதனால சாயங்காலம் அந்த காத்தாட நடந்து போயிட்டு வந்தாவே உடம்பும் மனசும் நல்லா இருக்கும். காலையில இந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சுட்டு எளிமையான உணவுகளா ஒரு 40 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்குமே நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். 30 வயசுக்கு மேல ஆகையில உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வர உணவுகளுக்கெல்லாம் இல்லாட்டி முதல்ல 40 50க்கு மேல கரெக்ட் பண்ணாவே போதும். இப்பெல்லாம் இருக்கிற உடம்பெல்லாம் இருக்கிறதுக்கு 30 வயசுல இருந்தே கரெக்ட் பண்ணணும். இப்பெல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு அதிகமா புரோட்டீன் வந்து அதிகமா சாப்பிடுறாங்க, பயிறு வகைகளை அதிகமா சாப்பிடுறாங்க. எல்லாரும் ட்ரீட்மெண்ட் வர்றவங்க எல்லாருமே அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சு அதை வந்து லிக்விட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது உடம்புல வந்து தெம்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டா நல்லா எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஊற வச்சு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து ஊற வச்சு ஒன்னா காலையில அதை அடிச்சு ஜூஸா குடிச்சுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா மதியம் ஊற வச்சு நைட்டு ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. இது என்ன பழக்கம்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம சிறுசுல இருந்து குழந்தையில இருந்து என்ன சாப்பிட்றோமோ 25 வயசு வரைக்கும் அதுதான் நம்மளுக்கான உணவு. 25 வயசுக்கு ஒண்ணும் இல்லை. எங்க வீட்டுல எங்க பாட்டியே எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து சிறுசுல இருந்து சிறுதானியம் அரிசி அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. இப்ப அவங்களுக்கு 82 வயசு ஆச்சு. அவங்களுக்கு ஏதோ அவங்க பொண்ணு பையனோ யாரோ சொல்லியிருப்பாங்க போல, கை வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதாம் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கைவலி எல்லாம் கரெக்ட் ஆயிரும், டெங்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், அதான் கை வலிக்குதுன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இங்கிட்டு அவங்க கேட்கவும் இல்லை, நான் எதனா சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அது. அதனால 2 பாதாம் சாப்பிட்டாங்க ஆரம்பத்துல. அப்புறம் அப்படியே 3 சாப்பிட ஆரம்பிச்சாங்க மறுபடியும் ஒரு 10 நாள்ல. மறுபடியும் ஒரு 10 நாள்ல சொல்லியிருப்பாங்க போல, அவங்க பையன் பொண்ணு இருக்காங்க 5 பேரு, யாரு எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா 4 5 சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சா நைட் ஊற வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. காலையில அவங்க காலையில பிஸ்கட் சாப்பிடுவாங்க, காஃபி டீ பால் போட்டு காஃபி குடிச்சு பிஸ்கட்டு, அது போக 5 பாதாமு, அது போக காலையில டிஃபனு. எப்படி இவங்களுக்கு இது ஜீரணமாகுது, ஏன் இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப தவறான உணவு முறையா இருக்கு இது, தேவையில்லாத ஜீரணத்துக்கு எடுத்து கபத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அவரும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. எனக்கா என்னடா அது இப்படியே பண்றாங்கன்னு இருந்தது. கரெக்டா மறுபடியும் 10 நாள் தான் நான் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. டெய்லியும் சாப்பிடவே முடியறதில்ல, வாந்தி எடுத்து எடுத்து கபம் அவ்வளோ வெளியில வருது. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மேட்டுப்பாளையத்துக்கு பாக்குறதுக்கு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எதுவுமே தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது, கபமா தான் வருது. அந்த அளவுக்கு கபத்தை வந்து உற்பத்தி பண்ணி வச்சது, ஜாஸ்தி பண்ணி வச்சு. அந்த மாதிரி எந்த வயசுக்கு எதை சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும்னு கொஞ்சம் தெரிஞ்சு சாப்பிடுங்க. யூடியூப்ல வர்றது அத்தனையும் உணவா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒத்துக்காது. அதனால அவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஏஜுக்கு புரோட்டீன் உணவுகள் வந்து தேவையில்லை. கார்போஹைட்ரேட் தான் நம்ம நார்ச்சத்துக்களான உணவுகள் தான் அதிகமா எடுத்துக்கணும். நம்ம தாத்தா பாட்டியே புரதம் இருந்தது சாப்பிட்டாங்க. எப்ப சாப்பிட்டாங்கன்னா காலையில பழைய சோறு சாப்பிடுவாங்க 7 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு பழைய சாதம் சாப்பிடுவாங்க. இடையில எல்லாம் தாகம் எடுத்த தண்ணி மட்டும்தான். அப்படியே இல்லை ரொம்ப ஹெவியா வேலை இருந்ததுன்னா வரக்காப்பி வச்சு குடிப்பாங்க இடையில வேணும் அப்படின்னா. ஏன்னா நான் அவங்க கூட எல்லாம் தோட்டத்துக்குள்ளார போய் விளையாடிட்டே தான் இருப்பேன், ஆனா பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா சாயங்காலம் வரும்போதுதான் நிறைய அவரைக்கொட்டை தவரைக்கொட்டை அந்த மாதிரி பச்சையா என்னெல்லாம் கிடைக்குதோ அதை அப்பவே பறிச்சுட்டு வந்து அதை வந்து சுண்டல் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த காஞ்ச சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதி இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. இல்லை டெய்லி இந்த மாதிரி காட்டு வேலைக்கு போறவங்க தோட்டம் வேலைக்கு போறவங்க எல்லாம் காயில தட்டைக்காய் பச்சை பயிறு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து பிஞ்சு தட்டையா இருந்தா பொரியல் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் முத்துனதெல்லாம் வந்து உரிச்சு அவிச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தோட்டம் போகாத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டைக்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஊற வச்சு நிலக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்தது. அது எப்போ அவங்க காலையில நீச்சு தண்ணி மதியத்துக்கு நீச்சு தண்ணி குடிச்சு ஒரு நேரம் மட்டும் அவ்வளோ பயிர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுவாங்க. அது கம்மியா ரசம் அந்த அந்த அன்னைக்கு மட்டும் கம்மியா சாப்பிட்டு படுத்துப்பாங்க.
இல்லாட்டி ஒரு வேளை மட்டும்தான் பருப்பு கீரை நல்லா சாப்பிடுவாங்க. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுற மாதிரியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஹெவியா சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா காலையில இருந்து அவங்க உழைச்சிருக்காங்க வெயில்ல. அப்படி சாப்பிடுறவங்களுக்கு அந்த பயிறு ஜீரணமாச்சு. அதுவே ஒரு நேரத்துக்கு. இப்பெல்லாம் காலையிலேயே சாம்பார் வச்சிடுறாங்க. காலையிலத்துக்கு சாம்பார் நிறைய பேர் வீட்ல, மதியத்துக்கும் நைட்டுக்கும் அதே சாம்பாரையே சாப்பிடுறாங்க. இல்ல அப்படின்னு குறைஞ்சது 2 நேரமாவது சாப்பிடுறாங்க. இன்னைக்கு பச்சை பயிறு போட்டாங்கன்னா நாளைக்கு துவரம் பருப்பு, அப்புறம் தட்டைப்பயிறு, கொள்ளு மாத்தி மாத்தி போடுறாங்க. அப்புறம் 2 நாள் வேற எதனாச்சும் இப்ப காளான் சாப்பிடுறாங்க. காளான் எல்லாம் இப்ப அதிகமா சாப்பிடுறாங்க. காளான் எல்லாம் சாப்பிடவே கூடாது. எப்பயாச்சும் தான் சாப்பிடணும். காளான் பிரியாணி எல்லாம் நம்ம விசேஷத்துக்கு தான் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் டெய்லி பிரியாணி கடை வந்து ஏகப்பட்டது வந்துருச்சு. பிரியாணி எல்லாம் ரெகுலரா சாப்பிடுற மாதிரி. காளான் எல்லாம் அப்படி சாப்பிடுறது. டெய்லி பயிறு வகைகள் எல்லாம் கண்டிப்பா அவ்வளோ புரோட்டீன் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஜிம்முக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சதைப்பகுதி வந்து அதாவது நல்ல தடிமனா இருக்கணும். சதைப்பகுதி பெருக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பாதாம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு, முட்டை இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்ல அந்த சதை போய் எலும்போட சேர்த்து இறுகிக்கும். அந்த சதையை வந்து பெருசு பண்ணணும். அதுக்காக மசில்ஸ் வந்து டைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு புரத உணவுகள் அவங்க எடுத்துப்பாங்க. ரெகுலரா நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு புரதம்னு கேக்குறேன் நானு. என்ன வேலைங்க செய்யறோம்? வெயில்ல வேலை செய்யறோமா? ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு வேலை செய்யறோமா? எதுக்கு அவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும்? நம்ம எளிமையான உணவுகள் தான் நம்ம எல்லாம் சாப்பிடணும். நல்லா ஜீரணமாகணும். நல்லா சூடா சாப்பிடணும். வெது வெதுன்னு சாப்பிடணும். எப்போ உணவு சாப்பிட்டாலும் நம்ம செஞ்ச ஹீட் அடங்குறதுக்குள்ளாரையே சாப்பிடணும். அதுதான் ராஜ உணவு. அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிடுறதுதான் ராஜ உணவு. நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம். ரசம் மட்டும் ஊத்தி கூட சாப்பிடலாம். அதுதான் ராஜ உணவு. நீங்க காலையில செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பிடுறது வந்து தாமச உணவு. அது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அதனால இந்த மாதிரி உணவு முறைகள் ரொம்ப எளிமையான உணவு முறைகள் மூலமாவே நம்ம ஆரோக்கியமா நம்ம நம்மளை வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதனால பசிச்சு சாப்பிடணும். ஒரே நேரமா எல்லாரும் எழுந்திருக்கணும் முதல்ல. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறது, நாளைக்கு காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது. எந்திரிச்சோம்னா அந்த உணவு முறையோட பசியோட அளவு மாறும். அப்புறம் 10 மணிக்கு சாப்பிடுறது, 12 மணிக்கு சாப்பிடுறது, 10 மணிக்கு சாப்பிடையில நிறைய சாப்பிடுறது, 12 மணிக்கு சாப்பிடையில கம்மியா சாப்பிடுறது, இல்லாட்டி 10 மணிக்கு கம்மியா சாப்பிடுறது, 12 மணிக்கு ஜாஸ்தியா சாப்பிடுறது. இந்த மாதிரி எல்லாம் முறையற்ற உணவு முறை, முறையற்ற பழக்க வழக்கங்கள் மூலமா தான் உடம்பு வந்து சீர்கேடாகுது. உடம்பு சீர்கேடாச்சு அப்படின்னா அதை சீராக்கறதுக்கு பழக்க வழக்கத்தையும் உணவு முறைகளையும் சீராக்குனா தான் உடம்பு சீராகும். இல்லாட்டி நீங்க என்ன மருத்துவமனைக்கு போய் மருந்து சாப்பிட்டாலும் காலம் முழுவதும் மருந்து சாப்பிடணுமோ ஒழிய குறைஞ்ச நாட்கள்ல சரி பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட போனா தைராய்டுக்கு, பிபிக்கு, சுகருக்கு, அப்புறம் கிட்னி தொந்தரவுக்கு, ஹார்ட்டுக்கு எதனாச்சும் தொந்தரவுன்னு போனா காலம் முழுவதும் மருந்து சாப்பிடுற மாதிரி கொண்டு வராங்க. ஒரு மருந்தை காலம் முழுவதும் சாப்பிடுறது அப்படிங்கிறது எங்கேயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நம்மளோட சின்ன வயசுல? அப்படின்னா நம்ம சின்ன வயசுல காய்ச்சல் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்துக்கும் காய்ச்சல் வரும். சளி வந்து 4 பருவ காலங்களையும் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம மாமா, அதாவது கிண்டலுக்கு பண்ற மாதிரி அப்பாரு, இந்த மாமாங்கெல்லாம் தாய் மாமா அவங்க எல்லாம் பார்த்தா, அட இருக்குல்ல இப்படி மூக்குல சளி ஒழுக்கிட்டு மூக்க சிந்திட்டு திரியும், இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு சொலவாட்டு பேசுறதே அப்படிதான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா சளிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கும். இப்பதான் தும்மல் வந்தா ஹாஸ்பிட்டல் போயிடும். சளிங்கிறது வந்து 4 பருவங்காலங்களையும் சளி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கெல்லாம். ஒவ்வொருத்தருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அந்த மாதிரி போனோம்னா நீங்க என்ன டாக்டர்கிட்ட முக்குனாலும் அதாவது 2 வேளைக்கு தான் மாத்திரை தருவாங்க. இல்ல ஒரு நாள் தூரமா இருந்து வர்றேன்னா ஒரு நாளுக்கு, இல்லாட்டி 2வது நாள்ல காலையில இருக்கு மத்தியானத்துக்கு மட்டும்தான் தருவாங்க. அப்படி இருந்தா 2வது நாள் சாயங்காலம் மறுபடியும் காய்ச்சல் இருந்ததுன்னா நீங்க நேர்ல போய் தான் மாத்திரை வாங்கிக்கணும். என்ன ஆனாலும் 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை கொடுத்த டாக்டர்களே கிடையாது. இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்ட உடனே ரெகுலரா மாத்திரை மருந்து ஆமா. விருதும் 3 நாளைக்கு தான் பழமொழியே இருக்கு. மருந்து வந்து 3 நாள் சாப்பிட்டாதான் குணமாகும். இப்ப மருந்து வந்து எப்படி சாப்பிடுறாங்கன்னா உணவாவே சாப்பிடுறாங்க. அதாவது ரெகுலரா சாப்பிட்டா அது உணவு தானே, எப்படி மருந்துன்னு சொல்ல முடியும்?
ரெகுலரா மருந்து வந்து உணவா சாப்பிட்டா இப்போ இந்த உணவின் மூலமா தான் ஒவ்வொரு செல்களும் இயக்கம் பெறுது. அதாவது ஒவ்வொரு நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்களோட வேலை என்ன? உட்கொள்ளுதல், வெளித்தள்ளுதல். அதாவது உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதல். 2 வேலையும் மட்டும்தான் நம்ம உடம்போட செல்கள் அத்தனையும் வேலை செய்யும். 1 கோடி செல்களும் அதுதான் வேலை செய்யும். இப்ப நம்ம எதை உட்கொள்றோமோ அதுதான் உணவா உள்வாங்கும். அதைத்தான் கழிவா வெளித்தள்ளும். கழிவா வெளித்தள்ளுறது அப்படியே பரிபூர்ணமா வெளித்தள்ளுமானா வெளித்தள்ளாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுல இருக்கிற ஆஹ் சத்து, அதாவது உணவா சாப்பிட்டா சத்து, நம்ம மருந்தா சாப்பிட்டா அதுல என்ன இருக்கும்? விஷம் தானே இருக்கும். அதையும் உள்வாங்கிட்டு மறுபடியும் கழிவை மட்டும்தான் வெளித்தள்ளும். அதையும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிட்டே இருக்கும். அப்ப என்னது, நம்ம ஒரு நோய்க்கு மாத்திரை சாப்பிட போய் அப்புறம் பல நோய் வந்து உருவாகும். இதுக்கு பேர் தான் என்ன, சைடு எஃபெக்ட்ன்றது. மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஆகுதுன்றாங்கல்ல. ரொம்ப நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி உள்வாங்கிட்டே மருந்துகளை உள்வாங்கிட்டே இருந்ததுன்னா செல்கள் வந்து சீக்கிரமா சைடு எஃபெக்ட், ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால ரெகுலரா மருந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு பழக்கம். அது வந்து அப்படி சாப்பிடவே கூடாது. மருந்துனா 3 நாள் தான் சாப்பிடணும். அதனாலதான் நான் உணவு முறைகளே கூட ஒரு குறைஞ்சது ஒரு 16 நாள் அந்த மாதிரி தான் மாத்தி கொடுத்துருவேன். ரொம்ப தூரத்துல இருந்து வராங்கன்னா ஒரு 21 நாள். அதுக்கப்புறம் அந்த உணவை கூட மாத்திட்டே இருக்கணும். அப்பதான் இந்த செல்களுக்கு வந்து பிடிக்கும். ஒரே மாதிரியான உணவுகள் வந்து இந்த உடம்புக்கு பிடிக்காது. மாத்தி மாத்தி சாப்பிட்டாதான் பிடிக்கும். அதனாலதான் சீக்கிரமா சீக்கிரமா பார்த்துட்டு ரொம்ப லோக்கல்ல இருக்காங்கன்னா 7 நாளைக்கு தான் தருவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப அவங்களுக்கு உடம்பு வந்து சீர்கெட்டு இருக்கு அப்படின்னா 7 நாளைக்கு ஒரு தடவை அவங்கள பார்த்து சீராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் நான். இந்த மாதிரி பழக்க வழக்கம் மூலமாவே நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதாவது முறையான உடல் உழைப்பு, அதாவது முறையா பழக்க வழக்கங்கள், எந்திரிக்கிறதுல இருந்து படுக்க போற வரைக்கும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறது, பசிச்சு சாப்பிடுறது, அப்போ எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுறது. அப்புறம் தண்ணி, இன்னொன்னு தண்ணிங்கிறது வந்து இப்ப எல்லாருமே ஆரோ வாட்டர். ஆரோ வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்ப வந்து ட்ரை பண்ணிடும். அதாவது இப்போ நீங்க வந்து நல்ல தண்ணியா இருக்கு, ஆத்து தண்ணி வருதுன்னு வைங்களேன், அழுக்கா இருந்தாலும் சரி, அது அழுக்கு இல்லாட்டியும் சரி. இப்ப ஆத்தோரத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு மரங்கள், எவ்வளவு செடி கொடிகள், எத்தனை உயிர்கள் வந்து அந்த தண்ணினால வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க ஆத்து தண்ணியில தகுதியே வந்தாலும் சரி, அந்த தண்ணியை உள்வாங்கி குடிச்சு எவ்வளோ மரம் செடிகள், அதாவது ஓருயிர் தாவரங்கள் எவ்வளவு செழிப்பா இருக்குது. இப்ப நீங்க ஆரோ வாட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு வீட்டு புதுசா ஒரு செடி வாங்கிட்டு வாங்க, அந்த ஆரோ வாட்டரை வச்சு ஒரு செடிக்கு தண்ணி வச்சு வளங்க பார்க்கலேன், கண்டிப்பா அது வளரவே வளராது. ஏன் அப்படின்னா ஆத்துல தண்ணி தகுதியோட வந்தாலும் அதுல வந்து உயிர் சத்து அதிகமா இருக்கு. ஆரோ வாட்டர் வந்து கிளியர் கிறிஸ்டலா இருந்தாலும் அது வந்து தண்ணியில தண்ணி மாதிரி ஒரு திரவம். அதுல வந்து நல்ல சத்துக்கள், உயிரணுக்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் குழந்தைகிட்ட கொண்டு போய் ஆரோ வாட்டர் குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வாங்கி விரும்பி எல்லாம் குடிக்காது. ரொம்ப வேண்டான்னு கையை ஒதுக்கி ஒமிட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம கட்டாயப்படுத்தி கொடுக்குறப்ப கம்மியா குடிக்கும். அந்த மாதிரி தானாவே அந்த வேலையை செய்யும் குழந்தைங்க. ஏன்னா மனமற்ற நிலையில உடல் உணர்வு பூர்வமான வேலை செய்யும். அந்த உடல் உணர்வே வந்து அவங்களுக்கு அந்த இதை சொல்லும். அந்த மாதிரி தண்ணின்னு எல்லாரும் தண்ணி மாதிரி ஒரு திரவத்தை குடிச்சிட்டு இருக்கிறோம். அதை நீக்கி தண்ணின்னு குடிக்கணும் முதல்ல. ஏன்னா 70% நம்ம உடம்பு நீரால் ஆனது. அந்த நீர் வந்து நல்ல நீரா இருக்கணும். எப்பவுமே நன்னீர் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எப்படி மழை நீர் வந்து இந்த உயிருக்கு, இந்த பூமிக்கு எப்படி வளத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நல்ல நீர் தான் நம்ம உடம்புக்கு வளத்தையும் கொடுக்கும். அதனால தண்ணிங்கிறது தயவு செய்து எல்லாரும் மாத்துங்க. அது என்ன பண்ணும்னா மோஷனை வந்து டைட் பண்ணிடும் ஆரோ வாட்டர். அப்புறம் டெய்லி இவ்வளவு உப்பு நம்ம சமைக்கிறது, நம்ம சாப்பிட்றது, அதாவது 70% உப்பு இருக்கு நம்ம உடம்புலயே. ஏன்னா நீரால் ஆனது எல்லாமே எப்படி எப்படி கடல் தண்ணி வந்து உப்பால இருக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல 70% தான் நீர் இருக்கும். அந்த 70% நீரும் உப்பு நீரா இருக்கும். டெய்லி அது கழிவா வர்றது அந்த உப்பு தான் வெளியில வந்துகிட்டே இருக்கும். எக்ஸஸான உப்பு தான் வந்துட்டே இருக்கு. இதுல நம்ம சமைக்கிறதுல எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றோமா, அந்த உப்பையும் மண்ணீரல் வந்து நீர்க்கோவையா மாத்தி மாத்தி கபமா வெளியே தள்ளிட்டே இருக்கும். அதுவும் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த உப்பு என்ன ஆகும்னா, இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா, இப்ப வெளியில வர உப்பு ஒரு 100 ml வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாட்டி யூரின்ல வந்து ஒரு
50 ml உப்பு வெளியில வரணும்னா நீங்க ஆரோ வாட்டர் குடிச்சீங்கன்னா சும்மா தம்மா துண்டு உப்பு தான் வெளியில வரும். இதே நல்ல தண்ணியா குடிச்சீங்கன்னா அந்த ஒவ்வொரு வாட்டி யூரின் போகையிலயும் இவ்வளவு உப்பு வெளியில வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு உப்பு வந்து எங்க சேர்ந்துகிட்டே இருக்கும், ஆரோ வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு ரத்தத்துல சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சீக்கிரமா அவங்களுக்கு ரத்தம் தொந்தரவான தொந்தரவுகள் வருது, கல்லீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் வருது, கால் வலி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேங்களா? அதனால உணவு முறைகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எளிமையான உணவுகளா காலையில வந்து கஞ்சி மாதிரி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சிவப்பரிசி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதை உடச்சி கஞ்சி வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மதியம் வந்து டெய்லி பருப்பு சாப்பிடாம வாரம் ஒரு முறை பருப்பு சாப்பிடுங்க. அப்புறம் டெய்லி வந்து காய்கறி, கீரை கீரை கடைஞ்சு சாப்பிடுங்க. கீரை, அப்புறம் ரசம், இந்த மாதிரி உணவுகள் அதாவது நீர்த்தன்மை வாய்ந்த உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறி எது வேணாலும் சாப்பிடலாம், பச்சையா இருக்குது இல்லையா, அதாவது பாவக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், மேரக்காய், இந்த மாதிரி பச்சையா இருக்கிற பீன்ஸு, இந்த மாதிரி எல்லா காயும் சாப்பிடலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, அகத்திப்பூ, இந்த மாதிரி காய்களை வந்து சாப்பாட்டுல பிணைஞ்சு சாப்பிடுங்க. ரசம் ஊத்தி சாப்பிடுங்க. கீரையை கடைஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் துவையல் வச்சு சாப்பிடுங்க. டெய்லி எதனாச்சும் துவையல் செஞ்சு கூட சாப்பிடலாம். ஆனா பருப்பு மட்டும் வாரம் ஒரு முறை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மதிய பருப்பு சாம்பார் சாப்பிடுவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுண்டல் சாப்பிடுவாங்க. ஏன்னா புரோட்டீன் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒண்ணா முட்டை சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சுண்டல் சாப்பிடுவாங்க. எங்க அவ்வளவு வாயுவை வெளியில தள்ளுற அளவுக்கு நம்ம எங்கேங்க ஹெவியா ஒர்க் பண்றோம்? அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அதிக நேரம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னா உட்காந்துருக்காங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது உட்காந்துருக்காங்க. 5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும். அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு பருப்பையும் நட்ஸ் குறிச்சுக்கிறதுக்கு நட்ஸ் சாப்பிடுறாங்க. அவ்வளவு சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு ஜீரணமாகும்? அவ்வளோ வாயு உணவுகள் வந்து ஜீரணம் பண்ண முடியாது. பாடி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆயிரும். சூடு சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாகும். முட்டி வலி வரும், குதிக்கால் வலி வரும். இந்த மாதிரி வலிகள் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வாயு ஐட்டத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா? அதனால எளிமையான உணவு, சாயங்காலம் சூப் குடிக்கிறது, அப்புறம் நைட் இரவு வந்து இட்லி, ரச சாப்பாடு, இந்த மாதிரி எளிமையா. சப்பாத்தி சாப்பிட வேண்டாம். அதுக்கு பதிலாக கோதுமையும் ஆட்டி தோசை சுட்டு சாப்பிடலாம். கம்பு, கோதுமை, சோளம். மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. ஓகே. இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஓகேவா? ஓகேங்க, ஓகேங்க. ம். யாருக்குன்னா ஏதாவது இதுல கேள்வி கேட்கலாம்? பரவாயில்ல, நிறைய பேருக்கு கேள்விகளே வர்றதில்ல. என்ன மாதிரி எல்லாரும். நானும் அப்படிதான் படிக்கிறப்ப ஸ்கூல்ல எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி கூட எனக்கு கேள்வியே கேட்டதில்லை அம்மா பார்த்தீங்களா? போன வாரம் வந்து நாங்க சமைக்காத உணவு பத்தி சொல்லுங்க. கேக்குதுங்களா? நான் பேசிட்டு கேக்குதுங்க. சமைக்காத உணவு ம். பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சமைச்ச உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் நீங்க வந்து எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஹலோ நந்திதா. ஹலோ. ஆமா, கேக்குதுங்கம்மா. இப்ப சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சுதுங்களா அவங்க கேட்டது? அதான் படையல் சிவாவோடது போட்டிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி அவரு ப்ரிப்பேர் ஆமா, பண்றாருல்ல, ஆமா. அந்த மாதிரியா? அதுதான் கேக்குறாங்க. ஆமா. ஓகே ஓகே. எனக்கும் ஆ, சிவாபுரம் ஆமாங்க. வந்து ரொம்ப பழக்கம். அதை பத்தி தானே கேக்குறீங்க? ஆமாங்கம்மா, அதுதான் கேக்குறாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஓகே ஓகே. அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவர் எனக்கு. முதல்லயே தாராபுரத்திலேயே அவர் வந்து 2-3 கிளாஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ சிவகாசியில மாரஞ்சி அப்படின்ட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் அவர் கத்துக்கிட்டாரு. அவரோட ஸ்டூடெண்ட் தான் அவரு. ரொம்ப அற்புதமான, திறமையான, ரொம்ப உற்சாகமான, சுறுசுறுப்பான, நல்ல ஆத்மார்த்தமான ஒரு மனிதர் சிவா. தன்னோட கடுமையான உழைப்பின் மூலமா
பெரிய இலக்க அடைஞ்சிருக்காரு இப்போ. அந்த அளவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான மனிதர் அவரு. ரொம்ப நிறைய விஷயங்கள்ல வந்து அவர்கிட்ட கத்துருக்கேன் நானு. நானும் மாறன்ஜி கிட்ட தான் இந்த மாதிரி உணவுகள் வந்து கத்துக்கிட்டேன். நானும் அவரோட பட்டறையில இருந்து வெளியில வந்த ஒரு ஆள் தான். இந்த தேடுதல் உணவு சம்பந்தமான தேடுதல் இருந்தப்போ எனக்கும் அவர்தான் மாறன் ஐயா தான் வந்து எனக்கும் ஒரு குருநாதர் அவரு. அதனால நானும் அவர்கிட்ட தான் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கத்துட்டு வந்தேன். வெளியில போய் இந்த மாதிரி நானும் 2, 3 பேத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்பதான் அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா தொடர்ந்து அதுவே உணவா சாப்பிட முடியாது. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம குழந்தையில இருந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இதுக்கு முன்னாடி குழந்தையில இருந்து நம்ம வளர்ந்ததுல இருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம என்ன உணவா சாப்பிடுறோமோ அதுதான் இந்த உடம்புக்கு வந்து பிடிக்கும். அததான் இந்த உடம்பு வந்து உணவா ஏத்துக்கும். நீங்க மீதி எதை நல்லதுன்னு கொடுத்தாலும் இப்ப தேவர்கள் சாப்பிடுவாங்க இல்லையா அமிர்தம், அதவே நீங்க ரெகுலரா நீங்க இனிமேல் எனக்கு அமிர்தமே கிடைச்சிருச்சு, நான் குடிச்சு இந்த உடம்பு வந்து அதாவது எப்பவுமே இளமையா நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறேன் அப்படின்னு கிடைச்சதுன்னு குடிச்சீங்கனாலும் இந்த உடம்பு வந்து ஏத்துக்காது. ஏன் அப்படின்னா அந்த உடம்புக்கு அது பிடிக்காது. அதே மாதிரிதான் இந்த இந்த சமையல் உணவு ஒருவேளை சாப்பிடலாம். டெய்லி காலையில எப்பவுமே நீங்க வந்து சமைக்காத உணவுகளையே ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம். மதியம் நல்லா சமைச்சதா நல்லா எப்பவும் போல ஹெவியா நல்லா சாப்பிடலாம். காய்கறி, ரசம், ஒரு கீரை, ஒரு பொரியல், ஒரு அவியல் என்ன வேணா வச்சு நல்லா சாப்பிடலாம். நைட்டுக்கு வந்து ஒரு கஞ்சி, சிகப்பரிசியில கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா சமைக்காத உணவு சாப்பிடலாம். ஆனா நீங்க 3 நேரம் சாப்பிட முடியுமா ரெகுலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா நான் அதை ரொம்ப நாள் சாப்பிட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னா நானும் அது கிளாஸ் போயிருக்கேன். நிறைய நாள் வீட்டுல வந்து ரெகுலராவே உணவு பழக்கமா நாங்க நிறைய நாள் கடைபிடிச்சிருக்கிறோம். உம் அது நீடிச்சு கொண்டு போக முடியவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உடம்புக்கு அது பிடிக்கல. இப்ப சிவாவே பாத்தீங்கன்னா வருவாரு செய்வாரு. அப்புறம் நாங்கெல்லாம் போய் கடைசியில முடிச்சுட்டு என்ன சாப்பிடுவோமோ அதான் சாப்பிடுவோம். ஏன்னா அவருனாலையும் தொடர்ந்து அதையே சாப்பிட முடியல அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன போய் பேசவே மாட்டேன். எங்க வகுப்புகளுக்கு போனாலும் அனாவசியமான பேச்சு இருக்கவே இருக்காது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ஆனா எல்லாத்தையும் வகுப்புகளுக்கு முன்னாடி என்ன நடக்குது, வகுப்புகளுக்கு அப்ப என்ன நடக்குது, வகுப்புகள் முடிஞ்சு என்ன நடக்குது, இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டே உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி உணவுகள் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அவரே அந்த மாதிரி செஞ்சாலும் அவருனாலே அது விரும்பி ரெகுலரா வந்து சாப்பிட முடியறது இல்ல. ஆனா ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இந்த உடம்புக்கு வந்து அது பிடிக்காது. உடம்புக்கு பிடிக்காத ஒண்ண சாப்பிட்டோம்னா மனம் வந்து என்ன ஆகும், சீக்கிரமா வெறுமை ஆயிடும், வெறுப்புத்தன்மை ஆயிடும். மனம் வந்து வெறுத்து போயிடுச்சுன்னா இந்த உடம்பு அதனால நீங்க நல்லதையே சாப்பிட்டாலும் அது பயன் இல்லாம போயிடும். அதனாலதான் அது சொல்றேன் நான். ஆனா ரொம்ப நல்லதுதான் அந்த மாதிரி சாப்பிடுறது. ரொம்ப 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 நல்லதுதான் சமைக்காத உணவு சாப்பிடுறது. அவரு சொன்னாருங்கம்மா, நீங்க எல்லாரும் ஒரு ஆனா வேளை 3 மட்டும் நேரம் சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை மட்டும் கூட சாப்பிடுங்க. அதுவே போதுமானதுன்னு அவர் சொன்னாரு. ஒரு வேளை சாப்பிடலாம். ஆமா. அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிடலாம். காலையிலனா காலையில அதுவுமே அப்படிதான். காலையிலனா காலையில சாப்பிடணும். இரவுனா இரவு சாப்பிடணும். மதியானத்துக்கு மேக்சிமம் அது கொண்டு போக வேணாம். காலையிலத்துக்கு இரவுக்கு ஓகே. ஏதோ ஒரு நேரமா வச்சுக்கோங்க. காலையில என்னையும் கேட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில அந்த மாதிரி சாப்பிடுறது. ஏன்னா பிராணன் வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி உணவுல. அதனால காலையில வந்து அந்த மாதிரி சாப்பிடுறது வாதத்துக்கும் நம்மளோட உடம்பு வந்து காலையில இருந்து மதியம் வரைக்கும் வாதம் வந்து அதிகமா செயல்படும். அதனால அது எல்லாமே வாதம் உள்ள உணவுகள். அதனால காலையில சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இரவு சாப்பிட்டோம்னா இரவு வந்து பிளேத்துமா வந்து அதிகமா இயங்கிட்டு இருக்கும் நம்ம உடம்புல. கபம் வந்து வேலை செய்யுமா, அதனால அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கு கபம் வந்து மிகுதி ஆயிடும். அதனால காலையில சாப்பிடுறதுதான் என்னை பொறுத்தளவு அதுவே உத்தமம். அதனால காலையில சாப்பிடலாம் ஒரு வேளை உணவா. ஓகேவா? வேற நன்றிங்கம்மா. ஓகே ஓகே. நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன? ஹலோ சசி அக்கா காலை உணவு இயற்கை உணவா எடுத்துக்கிறேங்க. காலை உணவு இயற்கை உணவா தேங்காய், வாழைப்பழம், வேற என்ன பழங்கள் இருக்கோ அது சாப்பிட்டுக்கிறேங்க. மதியம் நீங்க சொன்ன மாதிரி சமைச்ச உணவு தான் சாப்பிடுறோம்.
கூட ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடலாம். அப்புறம் எதனாச்சும் உபவாச டைம்ல கூட 3 நாள் 5 நாள் எல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ரெகுலரான உணவு முறைக்கு வேணாம். உபவாசம்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் கரெக்ட்டா தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கிறவங்கன்னு சரிங்கம்மா. சொல்லிட்டு பால் சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிறப்ப பால் வந்து கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அடுப்புல வச்ச உணவுகள் விரதத்துக்கு ஒத்து வராது. அவல் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? இனிப்பு கலந்து. அதுவும் சிவாவோட இதுல இருக்கு. அந்த அவல் மாதிரி இனிப்பு கலந்து சாப்பிடலாம். அந்த உபவாச நேரத்துல உப்பு கலந்தது, அடுப்புல வச்சது இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த மாரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப நம்மளுக்கு இந்த சஷ்டி விரதம்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒத்துழைப்பு தரும். உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் டீடாக்ஸ் ஆகும். கல்லீரல், லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கும். இந்த மாரி உணவுகள் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் ரொம்ப. அந்த மாரி இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாரி பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஓ! கடைசியா ஒரு கேள்விமா. குளிக்கிறதுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க. கால்ல இருந்து தண்ணி ஊத்தணுமா? தலையில இருந்து தண்ணி ஊத்தணுமா? பச்சை தண்ணியில குளிக்கணுமா? சுடு தண்ணியில குளிக்கணுமா? அப்படின்னு. அத பத்தி நீங்க கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்களா? ஓகே, ஓகே. குளிக்கிறது வந்து தூங்கி எந்திரிச்சோனையுமே குளிச்சிரணும். குளித்தல் அப்படின்னாவே குளிர்வித்தல்னு அர்த்தம். தூங்கி எந்திரிச்சோனையும் இப்ப எப்படி எந்திரிச்சோனையும் யூரின் போறோம், மோஷன் போறோம். அப்புறம் தூங்கி எந்திரிக்கையிலேயே கண்ணை சுத்தம் பண்ணி கண்ணுல இருக்கிற பீலையை எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு போய் யூரின் போயிடுறோம், மோஷன் போயிடுறோம். அதே மாதிரி இன்னொரு கழிவையும் வெளித்தள்ளுறது இல்லை யாருமே. அதையும் வெளித்தள்ளணும். என்னன்னா இப்ப கண்ணுல இருக்கிற நம்ம வெளியில நிறைய வெளிச்சங்கள் போறோம். அப்புறம் நிறைய பயணங்கள் மேற்கொள்றோம். இது போடணும்னா அதனால கண்ணுக்கு நிறைய தூசு, சூடு, அதாவது வெளிச்சத்துல இருக்கிறதுனால சூடு ஹீட் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்ணு வந்து தன்னோட பேழை மூலமா அந்த கழிவுகளை வெளித்தள்ளும். அதனால அந்த பேழையும் உப்பு தான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா யூரினும் உப்பு தான். அதனால நைட் வந்து டெய்லியும் நம்ம தூங்குறப்ப கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும். அப்போ அதுல இருக்கிற எக்ஸஸான கழிவுகள் வந்து நீரா மாத்தி அதிகமா சிறுநீர்ல வந்து சேர்க்கப்படும். அதுவும் யூரினா மாதிரி வெளியில வரும். அதுவும் உப்பு தான். அடுத்தது நம்ம மலம், அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள் மலமா வெளியில வரும். அதுவே என்ன வரும்? அதுலயும் உப்பு தான் வரும். இந்த மாதிரி உப்புகள் எல்லாம் தான் கழிவு மூலமா நம்ம உப்பு தான் பிரித்தெடுத்து வெளியில வரும். இதே மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுல உப்பு போட்டு சாப்பிடுறோம் இல்லையா? அதுல இருக்கிற அதிகப்படியான உப்புகள் வந்து மண்ணீரல் நீர்க்கோவை மூலமா பிரிச்செடுக்கும். அது வந்து பிரிச்சு எடுத்து அதை வந்து நுரையீரலுக்கு ஆஹ் கொண்டு போய் வச்சிரும். நுரையீரல் வந்து என்ன பண்ணும்னா அதைய கபமா மாத்தி வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் வெளியில கொண்டு வந்துட்டே இருக்கும். அந்த கபம் என்ன பண்ணும்னா தொண்டையில வந்து நிற்கும் தூங்கி எந்திரிக்கிறப்ப. அப்ப அந்த தொண்டையில நிக்கிற கபம் வந்து காலையில எதனாச்சும் சூடா குடிக்கிறாங்க இல்லையா? காஃபி, டீ பல்லு விளக்கிட்டு வந்து குடிச்சாங்கன்னா அந்த கபம் வந்து உள்ள போயிரும். மறுபடியும் அந்த கபம் என்னமாகணும்? ஜீரணமாகி பாதி கபம் தான் அந்த மாதிரி ஜீரணமாகி வெளியில வந்து மோஷன்ல வரும். மீதி கபம் வந்து அங்கேயே தங்கிக்கும். அந்த மாதிரி தங்குறவங்களுக்கு தான் வயசாக என்னாகுன்னா கபம் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இறப்பாங்க. அந்த கபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் பல்லு விளக்கும் போது வயசானவங்க எல்லாம் செய்வாங்க இல்லையா? பல்லு விளக்குறது 2 நிமிஷத்துல கறி எடுத்து போட்டு டப டபன்னு செங்கலை கொட்டி டப டபன்னு தேய்ச்சி விளக்கிடுவாங்க. ஆனா நாக்கு சுத்தம் பண்றதுக்கு மட்டும் 5 நிமிஷம் பண்ணுவாங்க. வாய் 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 வாய்ன்னு பண்ணி 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 அந்த கபத்தை அறுத்து எடுக்கிறது. குழந்தைகளுக்கே பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைக்கே. கை வந்து எப்படி அருவாள்னா இந்த கருத்தருவாள்ம்பாங்க. இப்படி கையே அந்த மாதிரி வச்சுப்பாங்க விரலையே. வச்சு இப்படி குழந்தைகளுக்கு வாயில தொண்டை குழியில விட்டு விட்டு அறுத்தறுத்து எடுப்பாங்க. அந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கே கபம் கட்டும். அதனால அறுத்தறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால டெய்லி நாக்கு தேய்ச்சி அந்த கபத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா தான் வயசாகில அந்த கபம் வந்து கட்டாது. அதை யாருமே பண்றதே இல்லை. இப்ப எல்லாரும் பெரியவங்களே பண்றது இல்லை. அப்பதானே குழந்தைகளுக்கு சொல்லித் தர முடியும். அதனால பெரியவங்க எல்லாரும் பண்ணணும். வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் சொல்லித் தரணும். எல்லாரும் பண்ணணும் அதே. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குளிக்க போகணும். டாய்லெட் எல்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கி கபத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகணும். குளிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ரொம்ப மழைக்காலம், ரொம்ப குளிர்காலங்கள்ல மட்டும்தான் அந்த பச்சை தண்ணி ரொம்ப ஜில்னஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த ஜில்னஸ் வந்து அடக்கிட்டு வெது வெதுன்னு லைட்டா வார்மா குளிக்கணும். ரொம்ப சூடாவும் குளிக்க கூடாது. வார்மா குளிச்சாவே ஓகே. அந்த மாதிரி குளிக்கிறப்ப ரெகுலரா குளிக்கிறப்ப
இப்ப நம்ம தூங்குறப்ப என்னன்னா ரத்தம் வந்து சுத்தமாகிற வேலை நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சுத்தம் பண்ணையில அதாவது நம்ம உடம்பு ஃபுல்லா கல்லீரலோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப என்னன்னா ஃபுல்லா இயக்க ஆற்றல் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப தூங்கி எந்திரிக்கையில என்ன ஆகுன்னா உடம்பு வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். தூங்கி எந்திரிச்சோனையும் அந்த வெப்பத்தை உடனே வெளிப்படுத்திடணும். அதை தக்க வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் காலையில இருந்து நம்ம இயக்க ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடோமா, அந்த உடம்பு அந்த வெப்பத்தோட போய் சேர்ந்துக்கும். அப்ப என்ன ஆகும்னா ரொம்ப பித்த உடம்பா மாறிடும், அவங்களுக்கு பித்தம் அதிகமான உடம்பா மாறிடும். அதனால தூங்கி எந்திரிச்சோனையும் அந்த சூட்டை வந்து வெளியில எடுத்துட்டு தான் நம்ம ரெகுலரா வேலை செய்யற வேலைக்கு சமையல் கூடத்துக்குள்ளாரியே வரணும், குளிச்சுட்டு தான் வரணும். அதனால தூங்கி எந்திரிச்சோனையும் மலம் கழிக்கிறது, யூரின் போறது, அதாவது இதெல்லாம் பண்ணணும்னே குளிச்சுட்டு வந்துடணும். அந்த குளிக்கிற தண்ணி குளித்தல் அப்படின்னாவே குளிர்வித்தல்னு அர்த்தம். தலையில தண்ணி பட்டாதான் உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடி ஹீட் ஆனவங்கள நீங்க அருவிக்கு போய் குளிச்சுட்டு வாங்க, ஒரு வருஷத்துக்கு 4 தடவையாவது அருவியில போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தலையில அப்படி தட 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 தடன்னு தண்ணி பட்டாதான் அந்த ஹீட் வந்து வெளியில போகுமா, அவ்வளவு ஹீட் ஏறி இருக்கு உங்க உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் அருவிக்கு போறது இல்லைல்ல, அதனால வீட்லயே என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். அந்த தலையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உச்சியில தான் ஊத்தணும். அதாவது உடம்பு வந்து குளிர்விக்கிறதுக்கு தலையில தண்ணி பட்டு தலையிலிருந்து தான் அந்த ஹீட்டை இறக்கி கொண்டு வரணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கால்ல இருந்து தண்ணி ஊற்றி தலைக்கு ஊத்துறாங்க கடைசியில. அப்படி ஊத்தக்கூடாது. அது வந்து சுடு தண்ணி தான் அப்படி குளிக்கணும். கால்ல இருந்து குளிச்சு அந்த உஷ்ணத்தை மேல ஏத்தி கொண்டு போகணும். ஆனா உஷ்ணத்தை கீழே இறக்குறதுக்கு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு தான் கீழே இறக்கணும் உஷ்ணத்தை. அதுக்கப்புறம் தான் மேலுக்கு தண்ணி ஊத்தணும். உச்சியில தண்ணி ஊத்திடணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் உடம்புக்கு ஊத்தணும். அப்படிதான் வந்து குளிக்கிறது. ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கிறவங்க 2 நேரம் குளிக்கணும். ரொம்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் மாலை நேரத்துல வந்து ஒரு தடவை குளிச்சிடணும். அப்பதான் அவங்க பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டெய்லி ஒரு வாட்டி குளிச்சா கூட போதும். அந்த கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் 2 முறை தலைக்கு ஊத்தணும். ஆனா டெய்லியும் தலைக்கு தான் குளிக்கணும். தலைக்கு தண்ணி ஊத்துனாதான் சூடு குறையும். இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சூடு குறையவே குறையாது. பாடி ஹீட்டா இருக்கிற உடம்புக்காரங்க, பீரியட்ஸ் வயிற்று வலி இருக்கிறவங்க, அப்புறம் தலைவலி வருவீங்க, சைனஸ், தும்மல், இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சூடுதான், வெப்பம் தான், அதீத வெப்பம் தான் காரணம். அதனால அவங்க எல்லாமே டெய்லி தலைக்கு குளிச்சாதான் இது வந்து சரியாகும். டெய்லி கபத்தை எடுக்கிறது, கபத்தோட சேர்த்து கொஞ்சம் உப்பு நீர் வரும், புளிச்ச தண்ணி உப்பு நீர் வரும், அதுக்கப்புறம் புளிப்பு நீரும் மஞ்சளா பித்த நீரும் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் வெளியில எடுத்துடணும் டெய்லியும். இதை பண்ணிட்டு டெய்லி தலைக்கு குளிச்சுட்டு இருந்தாவே இந்த நான் சொன்ன உபாதைகள் எல்லாமே நாளடைவுல ஒரு குறைஞ்சது 1 மாசத்துலயே சரியா போயிடும். நிறைய பேர்த்துக்கு சரியா போயிருக்கு. நிறைய பேர்த்துக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது 100கணக்கான பேருக்கு இல்ல, 1000கணக்கான பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே ஓகே அனிதா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த செஷனோட ரெக்கார்டிங்கும் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டதுக்கும் நன்றி. ஜெயிச்சிட்டமா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் நிறைய உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இவங்கள ரொம்ப நன்றி. இவங்கள நேர்ல போய் பார்க்கணும்னா தாராபுரத்துல இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்க்க மாட்டாங்க. அவங்க கிளினிக்கே நீங்க போய் எல்லாரும் மீட் பண்ணலாம் தாராபுரத்துல. மண்டே டு சாட்டர்டே நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க எப்ப போய் பார்க்கலாம். ஓகேங்க, நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகேங்க, நல்லது. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் இன்புற்று வாழணும். நோய் நொடி இல்லாம இன்பமா ஆத்மார்த்தமா ஆனந்தமா எல்லாரும் வாழணும். ஓகேங்களா? நன்றி. நன்றிங்கம்மா.